இன்று நடக்க உள்ள ஐபிஎல் போட்டி மிகவும் முக்கியமான போட்டி. காரணம், மோதுவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும். மேலும் போட்டி மும்பை ஆடுகளத்தில் நடக்கிறது. மும்பை இந்தியன்ஸ் அணி இதுவரை 3 போட்டிகளில் விளையாடி 2 போட்டிகளில் தோல்வியும் 1 போட்டியில் வெற்றியும் பெற்று உள்ளது. ஆனால் சென்னை அணி இதுவரை விளையாடிய 3 போட்டிகளிலுமே வென்று வலுவான நிலையில் உள்ளது. இன்று நடக்கும் போட்டிக்காக ஹிட்மேன் ரோஹித் சர்மா திட்டம் ஒன்றை போட்டு வைத்துள்ளாராம். அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் தோனி வெளியிலேயே திட்டம் போட்டு சென்னை அணியை வீழ்த்த வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு இருக்கிறதாம். அந்த திட்டம் என்னவென்றால், அணிக்கு 2 சுழற்பந்து வீச்சாளர்களை கொண்டு வரலாம் என திட்டம் தீட்டியுள்ளாராம். சிஎஸ்கே அணியில் தோனி, இம்ரான் தாஹிர் மற்றும் ஹர்பஜன் சிங் இவர்கள் இருவரையும் சுழற்பந்து வீச்சுக்கு தோனி வைத்துள்ளார். தேவைப்படும் போது தோனி ஆல்ரவுண்டரான ஜடேஜாவை பயன்படுத்திக் கொள்வார். அதே போல மும்பை அணியில் முதல் போட்டியில் குர்னல் பாண்டியா மட்டும் தான் இருந்தார். நிரந்தரமான ஸ்பின் பவுலர் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இல்லை. 2வது போட்டியில் மும்பை அணியில் மார்கண்டேவை கொண்டு வந்தார். 3வது போட்டியில் அவருக்கு ரோஹித் சர்மா ஒரே ஓவர் தான் கொடுத்தார். ஆனால் இன்று விளையாட போகும் ஆடுகளம் எப்படி வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கிறதோ அதே போல சுழற்பந்து வீச்சுக்கும் சாதகமாக இருக்கும் என்பதால் ராகுல் சாகர் மற்றும் மார்கண்டே இருவரையும் அணிக்குள் கொண்டு வரலாம். கூடுதலாக குர்னல் பாண்டியாவையும் கொண்டு வரலாம். இன்று விளையாட போகும் மைதானத்தில் யாருக்கு பந்து வீச்சு நன்றாக வருகிறதோ அவர்களுக்கு ஓவர்கள் அதிகமாக கொடுக்கலாம் என்று ரோஹித் சர்மா முடிவு செய்துள்ளாராம். தோனி எப்படி ஆடுகளத்தில் செயல்படுவாரோ அதே போல ரோஹித் சர்மாவும் திட்டம் போட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்த வேண்டும் என்று தயாராகி வருகின்றார்களாம். சரி, மும்பை அணியின் திட்டம் பலிக்க போகிறதா, இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற போகிறதா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.